உங்களுக்கு உடம்பு ரொம்ப வெயிட் போட்டுருச்சு, அது எப்படி குறைக்குன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஒரு கஞ்சி போதுங்க, உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில நான் 1/2 கிலோ பார்லி அரிசி சேர்த்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்தீங்கன்னா நல்லா வறுந்து வந்துடும். இப்போ இதை ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 1/2 கிலோ கருப்பு கவனி அரிசி, 1/2 கிலோ கொள்ளு. கொளுத்தவனுக்கு கொல்லக்கூடன்னு ஒரு பழமொழியே இருக்கு. இது ரெண்டையுமே நான் வந்து லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்து எடுத்துட்டேங்க. கருப்பு கவனி அரிசியும் கொள்ளும் வறுத்த வீடியோ பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சுங்க. இது கூட பாத்தீங்கன்னா 1/2 கிலோ சிறுபருப்பு சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து விட்டுறலாம். பாருங்க, இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். கலர் பாத்தீங்கன்னா நல்லா பிரவுன் ஆயிருக்குது. இந்த மாதிரி வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது எல்லாமே நம்ம புரோட்டீன் ஐட்டமா தான் சேர்த்திருக்கோம். அதனால ஜெமிக்கணுன்றதுக்காக நான் ஒரு 50 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். அதே 50 கிராம் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 25 கிராம்ல வந்து பூண்டு நல்லா காய வச்சிருக்கேன். நான் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி வெயில்ல காய வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் மிளகு வறுத்துக்கிறேன். மிளகு சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்லா சடசடன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜ்ல எடுத்து நம்ம இதை கொட்டிடலாம். மிளகு கூடயே சீரகத்தையும் சேர்த்து வறுக்கலாம்னு நான் தனியா தான் வறுத்துருக்கேன். சீரகமும் சடச்சடன்னு வெடிக்கும்ல, அந்த ஸ்டேஜ்ல எடுத்து கொட்டிக்கலாம். பூண்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் வறுத்துட்டு கொட்டிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் வறுத்துட்டேன். இதெல்லாம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை அரைக்கணும். எனக்கு மிக்சி கொஞ்சம் சரியில்லாதனால நான் மில்லுல கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். மிக்சிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லைட்டா கொரப்பா லைட்டா குருணையா இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற விட்டுறணும். நல்லா டோட்டலா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வலுவலும் இல்ல, ரொம்ப குருணையாவும் இல்ல. இந்த மாதிரி இருந்தா நம்ம கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ கஞ்சி பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு ஆளுக்கு 2 டீஸ்பூன், நான் 8 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 4 பேர் நாங்க குடிக்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 8 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதை கட்டி இல்லாம நல்லா கலந்துடலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட்லாம் வந்து ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்களா. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. கருப்பு கவுனி அரிசியில நம்ம சாப்பிடும்போது ஹார்ட் ப்ராப்ளமே வராதுன்னு சொல்றாங்க. கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சிரும். பார்லி அரிசி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிரும். டேஸ்ட்டுக்காக பாசிப்பருப்பும் சேர்த்திருக்கோம், மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாமே சேர்த்திருக்கோம். எல்லாமே நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய பொருள் தான் நம்ம சேர்த்திருக்கோம். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த கஞ்சியை குடிங்க. உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா வெயிட் லாஸ் ஆகிறத பாப்பீங்க. இந்த கஞ்சி குடிச்சீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பசி தாங்கும். இடையில வந்து ஸ்நாக்ஸ், நொறுக்கு தீனி அந்த மாதிரி சாப்பிடணுன்ற எண்ணமே நமக்கு வராது. அதனாலதான் இது நம்ம குடிக்கும்போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். இந்த கஞ்சியை நீங்க பிளைனாவே சாப்பிடலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தயிர் கலந்து கூட நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட்ல சாப்பிட பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.